Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு டீ கடை கஜ்ரா அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எங்க ஊர்லலாம் இது வெடி கேக்னு சொல்லுவாங்க, இல்லனா முட்டை கேக் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் இருக்குது. கஜ்ரா, ஆட்டுக்கால் கேக், முட்டைகோஸ் கேக்னு நிறைய பேர் இருக்குங்க. உங்க ஊர்ல என்ன பேருன்னு சொல்லுங்க. நான் இன்னைக்கு வீட்டு முறைப்படி சூப்பரா செஞ்சு காட்டியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். 100 கிராம் சர்க்கரை, ஒரு 4 ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. நல்லா பவுடர் ஆக்கியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு முட்டை நம்ம உடைச்சி ஊற்றிக்கலாம். இது வந்து முட்டை இல்லாமல், முட்டை சாப்பிடாதவங்க முட்டை இல்லாமையும் செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து பெரும்பாலும் முட்டை சேர்ப்பாங்க, அதனால் நான் முட்டை சேர்த்துருக்கேன். இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற அளவுகளில் இந்த ஒரு முட்டை நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இது நல்லா பீட் பண்ணிவிட்டு பாதியாக எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம பாதியாக பிரிக்க முடியாது. அதனால் நல்லா பீட் பண்ணிவிட்டு பாதி எடுத்துகிட்டு பாதி மட்டும் வச்சுக்கலாம். இது வந்து தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி எதுலையாவது போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இப்போ இந்த முட்டை கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை, ஏலக்காய் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒவ்வொன்றா அளவுகளோடு கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க, டவுட் இருந்தால். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்குங்க. மெதுவாக கலந்துக்கோங்க நல்லா. அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இதே அளவுகளோட நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு மட்டும் செய்யுங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பால் கிட்ட நமக்கு கிடைக்கும் மீடியம் சைஸில். இப்போது 1 கப் அளவுக்கு மைதா நான் சேர்த்துருக்கேன். இதோட அளவு வந்து ஒரு 120 கிராம் இருக்கும். 1 கப் அளவு நான் சேர்த்துருக்குறேன். வீட்டில் உங்ககிட்ட இந்த 200 ml டம்ளர் இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்கள் அளவாக வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ அந்த விஸ்கில் இருந்த மாவுலாம் எடுத்து விட்டு இப்போ கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதில் இருக்கிற அந்த சர்க்கரையில் உள்ள, முட்டையில் உள்ள ஈரப்பதமே நமக்கு கரெக்டானதாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணியோ அல்லது பாலோ சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு 1/2 கப்போட கொஞ்சம் கம்மியாக நான் ரவை சேர்த்துருக்கேன். எதுக்கு குழப்பம், ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது வந்து வறுக்காத ரவை தான். வறுக்காத ரவை சேர்த்துக்கோங்க, உப்புமா ரவை. நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு திகட்டாமல் இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நம்ம சோடா உப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கவனமாக பார்த்துங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். சும்மா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் மட்டும் போடுங்க. ஏன்னா அது போடும்போதே நமக்கு அதில் சர்க்கரை இருக்கிறதுனால அந்த ரொம்ப லூஸாக ஆகும் நம்ம மாவு பிசையும் போது. அதனால் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுட்டு பத்தலினா கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். இது வந்து ஊறும்போது இன்னும் கொஞ்சமாக டைட் ஆகும். பாருங்கள், நம்ம எடுத்துருக்கிற பால் அப்படியே தான் இருக்குது. அதை வச்சிடலாம். கொஞ்சமாக மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நான் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர், நல்லா வாசனையாக இருக்கும். இந்த தேங்காய் எண்ணெய் போட்டனால 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா குக்கிங் ஆயில் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தான். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நல்லா ஊறிருக்கு. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம ஆயில் சூடு பண்ணிக்க போகிறோம். இந்த கஜ்ரா பொரிக்கிறதுக்கு வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படணும். ஏன்னா ஃபுல்லாக அதில் மூழ்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நமக்கு கஜ்ரா மாவு தயாராக இருக்குது. கஜ்ரான்னா என்ன லாங்குவேஜ்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம தமிழில் வந்து இது வெடி கேக், முட்டை கேக், முட்டைகோஸ் கேக், ஆட்டுக்கால் கேக்னு நிறையா பேர் இருக்குது. நானும் அதே போல் கஜ்ரானே சொல்கிறேன். இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி நம்ம அந்த ஆயிலில் போட்டுக்கணும். ஆயில் வந்து எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குன்னா ஒரு சின்ன பீஸ் போட்டு பாருங்கள். அது டபக்குன்னு மேலே வரக்கூடாது, கொஞ்சம் மெதுவாக மேலே வரணும். ஆயில் அந்த அளவுக்கு சூடானோடனே நம்ம இது ஸ்டவ்லேயே பர்னர் 3 இருக்கும் இல்லைங்களா, 3ஓ 2ஓ, அதில் ரொம்ப சின்னதில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இல்லாட்டி மேலே வந்து நல்லா கரிஞ்ச மாதிரி உள்ளே வேகாமல் போயிடும். இப்போ ஒரு 4 உருண்டை நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், கட் பண்ண வேண்டாம். அதுவே பாருங்கள் விரிசல் விடும். நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால ஆயிலில் வேகும்போது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், எண்ணெய் குடித்த மாதிரி இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீங்கள் எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷத்தில் நல்லா அப்படியே டைட் ஆகிரும்.
இப்போ அடுத்த ரவுண்டு போடுறேன் பாருங்கள். இது நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. நான் எனக்கு எப்படி வந்ததோ அதே மாதிரியே நான் காட்டுறேன். நல்லாவே சூப்பர் டேஸ்ட்டில் நல்லா வந்திருக்குங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்கள். இந்த கஜிரா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.